Attention, take your distance. நல்ல பீரியடு போ, இந்த பீரியடு போலாமா? கை நீட்டுமா, இடிச்ச Block, select. Order. Standing in the middle. இந்த 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாட இங்கே குழுமியிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எனது முதல்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த சிறப்பான விழாவுக்காக படிக்கிறோம். இங்கேருந்து எல்லாம் படித்து முடித்து போய் வாழ்க்கையில் சிறப்பான பல நிலைகளை அடைகிறாங்க. இப்படிதான் இப்போ நாங்கள்லாம் அதுக்கான உதாரணம். ஆசிரியர்கள், பொதுமக்கள், உங்களுடைய பெற்றோர் ஒரு காலத்தில் மாணவர்களாக இருந்தவர்கள் தான். திரும்பி பள்ளியை நோக்கி செல்வதோ அல்லது பள்ளியை நினைத்து பார்ப்பதோ, மீண்டும் பள்ளிக்கு செல்வோம் அப்படின்னு நினைக்கிறதோ வெகு சிலர் தான். அப்படி அந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவங்க, நான் படித்த பள்ளி, நான் வந்த வழி மறக்காமல் என்னுடைய பள்ளிக்காக நான் செயலாற்றணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு சந்தர் அவர்கள் எனக்கு கேட்டபோதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வருடம் வர்றாரா, இந்த வருடம் இது 11வது வருடமாக சுதந்திர தின விழாவுக்கு வந்து நம்முடைய மாணிக்க வருகிறார். ஸோ அன்னாரவான எல்லா மனிதர்களையும் எடுத்து பாருங்கள். அவர்கள் எல்லாரும் தன்னுடைய முன் உதாரணம் அல்லது நான் வாழ்க்கையில் உயர்றதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் தன்னுடைய ஆசிரியர்கள் தான் சொல்லுவாங்க. நம்முடைய ஜிஆர்டியிலிருந்து நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கு வந்து ஹானர் பண்ணுற விதமாக இந்த மாதிரினா டீச்சர்ஸ் தான் நமக்கு எல்லாமும் சொல்லி கொடுத்து நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு கூப்பிட்டு போகிறது யார்? டீச்சர்ஸ் தானே. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய டீச்சர்ஸை வந்து ஃபெலிசிட்டேட் அண்ட் ஹானர் பண்ணுற விதமாக ஜிஆர்டி கோல்டன் குருஸ் அப்படின்ற டைட்டிலில் இந்த மெமெண்டோஸ் எல்லாம் கொடுத்து ஹானர் பண்ணிட்டு வரோம். அண்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு பர்மிஷன் கொடுத்த நம்மளுடைய பிரின்சிபல் மேம் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்காக ஒரு கிளாப் கொடுக்கலாமா? ஓகே, உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு சின்ன மெமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆதித்யா சேனல்லேருந்து மிஸ்டர் ஜான் வராங்க, வந்து ஒரு சின்ன ஒரு மெமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? குட் மார்னிங் ஆல், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். என்னோட நேம் ஜான். நான் ஆதித்யா டிவியில் காமெடி ஷோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிமிக்ரி இதுக்கு மேலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ பண்ண வேணாமா? பண்ணலாம்ல? சரி, ஓகே. ஸோ மொட்டை ராஜேந்திரன் யாருக்கு தெரியும்? மொட்டை அடிச்சுட்டு வந்துருப்பாங்களே, தெரியும்ல? ஸோ அவங்க வாய்ஸ்ல ஆரம்பிச்சு அப்படியே நம்ம ஒரு சில வாய்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஹாய் காய்ஸ், எல்லாம் தெரியும் தம்பி, ரொம்ப அழகா செய்யப்பா. சும்மா நம்ம சொன்னேன், இதாப்பா பசங்க சின்னதா புதுசா அப்படியே நம்பலாமா? கை தட்டு, எல்லாருக்கும் கை தட்டுமா? தம்பி என்கிட்ட இப்படிதான் நல்ல தமிழ் பையன் வேலை பார்த்தான். அவன் ஒழுங்கா வேலை பார்க்கல, அவனை சாணியில வச்சுட்டேன். நீ ஒழுங்கா படிக்கணும், இல்ல உன்னைய சாணியில வைப்ப. படிப்பு தானே? சூப்பர்பா, கை தட்டுப்பா தம்பிக்கு. ஓகே. அண்ட் அடுத்ததா வந்து கேப்டன் விஜயகாந்த் சாரோட வாய்ஸ் அப்படியே நம்ம 2 லைன் பண்ணுவோம். ஓகே. அதாவது யாருங்க சிரிச்சிட்டு இருக்கீங்களா? யாருங்க மூலையில சிரிச்சிட்டு இருக்கீங்களா? நான் தான் சிரிக்க சொல்லணும், நல்லா சிரிங்க. அதாவது இந்த ஜிஎஸ்டி விழாவுக்கு ஜிஎஸ்டி இல்லையா? அதான் நான் தமிழ்ல சொன்னேன், இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். அப்படிதான் வித்தியாசம். எனக்கு தெரியாத மக்களை ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. அது என்ன டிவி கேமரா வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த டிவிக்கெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேன், தெரியுமா? தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. சரி, உங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும்ல? அப்ப நான் உங்க பேரை இங்கிலீஷ்ல கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. துமாரா நாம் ஜி ஆகே.
எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் பேச நான் சிரிச்சிட்டு இருக்கேன். என்ன மக்கள் எல்லாம் ஒழுங்கா நல்லா படிக்கணும், படிப்பீங்க தானே? சொல்லுவா சூப்பர் மக்களே, வரட்டுமா? கை தட்டுங்க மக்களே. ஓகே. அண்ட் அடுத்ததா வந்து ரெமோ படம் பார்த்துருக்கீங்களா? அதுல சிவகார்த்திகேயன் ரெமோ வாய்ஸ் பேசுவார்ல, ஸோ அவங்க வாய்ஸ் நம்ம அப்படியே பேசுவோம். எல்லா பசங்களும் தப்பு சொல்லாதீங்க. இங்க லவ்வுக்காக வீடு கொடுக்க பசங்க குடுத்து பசங்க இது உங்க பக்கத்துல உங்க அப்பா நீங்க சொல்லுங்க, நான் அங்கதான் பத்திரிச்சு காமெடி காமெடி சார். என் படிப்புக்கு அது இல்லை, என் மேக்கப்ல அது இல்லை. நீங்க கேட்கறது மூணு சொல்லி கொஸ்டின் கேள்வி வேலையே வேண்டாம் சார். கை தட்டுங்க, சைலண்டாவே இருக்கீங்க. ஓகே சரி ஓகே. இப்போ நம்ம கார்ட்டூன்ஸ் வாய்ஸ் பண்ணுவோமா? என்ன கார்ட்டூன் பண்ணலாம்? நரட்டோவா? யார் பண்ணலாம்? சின்சான் பண்ணலாமா? ஓகே கை தட்டலாமா? ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஓகே ஸோ சின்சான் வாய்ஸ் நம்ம இங்க பேசலாம். ஓகேவா? அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. இந்த கலை சட்டதான் வேற மாதிரி சட்டதான், அதை நீங்க போட்ட மாதிரி தான். எங்க அம்மா மூஞ்சில பேஸ்ட், அதில் அவங்க வேஸ்ட். எல்லாரும் ஒரு முக்கியமான கதை சொல்லிக்கிறோமா? எல்லாரும் விளையாடுற டைம்ல விளையாடணும், படிக்கிற டைம்ல படிக்கணும். படிப்பு தான் ரொம்ப முக்கியம். படிப்புனா ஏன் சைலண்ட் ஆகிறீங்க? அவங்க கை தட்டணும்பா. ஓகே சார். அடுத்ததா வந்து கார்ட்டூன்ல இன்னும் 2 வாய்ஸ் பண்ணலாம். ஓகே ஓகே எல்லாம் ரைட் ஹேண்ட் தூக்குங்க, உங்க லெஃப்ட் ஹேண்ட் தூக்குங்க. அப்படி ரெண்டும் சேமா தூக்கி டச் பண்ணுங்க. கிளாப்ஸ் வருதா? ஸோ நான் எப்பெல்லாம் ஒரு வாய்ஸ் பண்ணுறோம் அப்பெல்லாம் கிளாப்ஸ் பண்ணணும். ஓகேவா? டன். அண்ட் அடுத்த நரோட்டோ தானே கேட்டேன். நரோட்டோ வாய்ஸ் பேசலாமா? ஒரு 2 லைன் பேசுவோம் நரோட்டோ. ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நல்ல முடியும் யாராலையும் முடியாது. கண்டிப்பா அந்த ஊருக்கு அடுத்த ஒக்காச்சுறாங்க. ஓகே ஓகே. பேக் டு த ஆக்டர்ஸ் வாய்ஸ். நம்ம இப்போ திருப்பி நடிகர் வாய்ஸ் பேசுவோம். கார்ட்டூன் சூப்பர். ஓகே ஸோ ரொம்ப படம் இது பேட்டாவுக்கு வியாபாரம் பார்த்தா நீ சும்மா காண்டட்றாங்க. நீங்களா சைலண்டாக உட்காந்து அப்படி மிமிக்ரி பண்ண முடியும்? சும்மா வலிக்குதா கேட்டுட்டே இருக்கா. வச்சா சொல்ல போது கோமஜக்கா வச்சா சொல்லிட்டீங்களா? ஓகே ஸோ அடுத்ததான் வந்து ரஜினி சார். ஸோ ரஜினி சாரோட வாய்ஸ் நம்ம அப்படியே சும்மா 2 லைன் பேசுவோம். ஓகே. கொடுக்கத்துள்ள அன்பான பிறகுகளே, தாய்மார்களே, என்னை போல வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு ரசிகர்கள். இங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க வாங்க அப்படி சொன்னாங்க. நமக்கு கூலி படத்துல கூலி வரத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. இல்லை சார் வர முடியாது. இல்லை சார் நம்ம பசங்களா சும்மா தங்க மாதிரி பசங்க கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா தான் பார்த்து பசங்களா சும்மா ஜிஆர்டில இருக்கிற தங்க மாதிரி இருக்கீங்கப்பா. ஒரு நிமிஷம், நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் ஆல்சோ சும்மா ஜொலிக்கிறாங்கப்பா. ஓகே. அண்ட் ரஜினி சார் வந்துட்டு அடுத்தவங்க யார் வருவா? விஜய் சார்லாம் கடைசியில தானே வருவாங்க. நடிப்பேலா இல்ல யார் மேம் வருவா? ரஜினி சார் அபுராமி யாராவது கோவப்பட்டாச்சு. சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன். நான் பேச ஆரம்பிச்சா ஒரு மணி நேரம் பேசுவேன். அப்புறம் பிரின்சிபல் மேம் கூப்பிட்டு 5 நிமிஷம் தான், நீ 1 மணி நேரம் பேசுறேன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அதனால 1 மணி நேரம் நான் பேச மாட்டேன். என் கண்ணு வேணும்னு கேட்டியா? இல்ல நீ பண்ணு வேணும்தான் கேட்டிருப்பா. அது ரொம்ப நேரமா அவதான் கண்ணு கொண்டு வந்து 5 லட்சம் சொன்னியா? 5 பைசாவோட டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். அது வேற விஷயம், அதெல்லாம் இங்க தேவையில்ல. எல்லாரும் வந்து நல்லா படிக்கணும். உங்க எல்லாருக்கும் கடவுள்லாம் யாரும் தெரியுமா? நான் சொல்றேன், நமக்கு உண்மையான கடவுள்லாம் டீச்சர்ஸ் தான். ஸோ அவங்கள மதிச்சுக்கிற வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நான் உங்களை பத்தி தான் பெருமையா சொல்றேன். நீ அண்ட் அதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் வாய்ஸ் பண்ணுவோமா? சிவகார்த்திகேயன் வாய்ஸ் பண்ணி 2 விஜய் சேல்வி வருவோம். ஓகே. இந்த ஸ்கூல் தான் படிச்சா நல்லா ஊதா கலர் பண்ண போட்டு டெங்குன்னு கண்ணடிப்பா. ஆனா டங்குன்னு கண்ணடிப்பேன். அப்புறம் பிரின்சிபல் கூப்பிட்டு ஹோம்ஒர்க் கொடுத்து அடிப்பாங்க. நமக்கு இதெல்லாம் இங்க தேவையில்லப்பா. எல்லாம் நல்லா படிக்கிற படிப்புக்கு தானே சொல்லு பங்கு.
அதான் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சோன்னு சொன்னால் கேட்காது, ஆனால் ஜெயிச்சோன்னு சொன்னால் கேட்கும். ஸோ வாழ்க்கையில் இது இப்போ ஜெயிச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடை பெறுகிறேன். ஹை காமெடி. ஓகே, அதுதான் வந்து விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸ். சும்மா அப்படி நம்ம 2 லைஃப் பேசும். ஓகேவா? ஓகே, யாரும் போய் பேய் மாதிரி மேக்கப் போட்டுடா. இல்ல சும்மா சொன்னா அந்த பையன் சிரிச்சா எவ்வளவு அழகா சிரிப்பா. சும்மா சொன்ன சிரிக்கும் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் சிரிச்சா ரொம்ப அழகா சிரிப்பா. சும்மா சொன்ன. அதாவது லைஃப்ல வந்து நம்ம 2 பேர் தான் மதிக்கணும். ஒண்ணு வந்து நம்ம பேரண்ட்ஸ், இன்னொரு டீச்சர்ஸ். இவங்களை மதிச்சாலே வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போவீங்க சொல்லிட்டு விடை போயிடுச்சு. ஓகே, அண்ட் என்ன வாய்ஸ் பண்ணலாம் அடுத்துதான்? யாரு? விஜய் சாரா? ஓகே, ஸோ அஜித் சார் வாய்ஸ் பண்ணிட்டு விஜய் சார் வாய்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? தம்பி மயிலாகணும் அந்த வெளிக்கட்டு கொஞ்சம் இழுத்து போடுறா. நம்ம தம்பிகளுக்கு பலமாக சாப்பாடு ரெடி பண்ணுறோம். நான் சும்மா தான் சொன்னேன், எதுக்கு எல்லாம் திருப்பி பார்க்குறீங்க? அவர் மயிலாகனெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்ரிபடி சேஸ் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எப்போ வாழ போறீங்க? ஃபர்ஸ்ட் உங்களை பாருங்க, உங்கள் பேரண்ட்ஸை பாருங்க, உங்கள் கிளாஸ் இருக்கிற டீச்சர்ஸை படிங்க. நான் எங்கே போனாலும் சொல்கிற ஒரு விஷயம், கடவுளை அஜித்துன்னு. ஸோ உண்மையான கடவுள் நான் கிடையாது, உண்மையான கடவுள் நம்ம டீச்சர்ஸ் தான். ஸோ டீச்சர்ஸை பார்த்தீங்க வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போய் சொல்லிட்டு விடை பெறுகிறேன். தெரிவிக்கலாமா? ஓகே, அண்ட் ஃபைனலாக விஜய் சார் வாய்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? டன். ஓகே, நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான நண்பா, நன்றி எல்லாருக்கும் வருகிறா. எனக்கும் சரி, என்னோட ரசிகர்களுக்கும் சரி, மற்றவங்களை வாழ வச்சுதான் பழக்கமே தவிர அழிச்சு பழக்கமே இல்லைங்கண்ணா. அதாவது யார் சொன்ன லைன்ஸ் தெரியல, நான் என் வாழ்க்கையில ரொம்பவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உசுப்பேத்திரண்ட உம்மனும் கடுப்பேத்திரண்ட கம்மன் தான் வாழ்க்கை ஜாமனு இருக்குங்கண்ணா. அது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய தவறான செயலில் ஈடுபடுறாங்க. நீங்க அந்த மாதிரி எந்த தவறான செயலில் ஈடுபடாம நல்லா படிச்சு நல்லா பெரிய இடத்துக்கு வரணும். ஏன்னா உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, அப்துல் கலாம், காந்தி ஐயா போல பெரிய தலைவர்களா இருக்காங்க. அவங்க நீங்க தான் வெளியே கொண்டு வரணும். நீங்க கண்டிப்பா யாரும் தப்பு பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க படிக்கிற ஸ்கூல் அப்படி. வேற லெவலுங்க, வேற லெவல். வரங்கண்ணா. அச்சா, சந்தோஷத்துலயே பெரிய சந்தோஷம். மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதா, அதாவது கைத்தட்டி சந்தோஷப்படுத்துற மனசு இருக்க, அது ரொம்ப பெரிய மனசு. அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அதே கருத்து தான். வாழ்க்கையில் வந்து டீச்சர்ஸை மதிங்க, டீச்சர்ஸ் தான் நம்மளுக்கு பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைய போகிறேன். அச்சோ. ஓகே, பியூட்டி இந்த கேரக்டர் அதாவது தூங்கும் போது வருவதல்ல கனவு, பிறரை தூங்க விடாமல் செய்வது. கனவு காண்கின்ற நான் சொல்லியிருக்கிறேன். நான் கண்ட கனவுகளை இங்கு நிறைவாக்கும் எளிய கண்களை பார்க்கிறேன். நம் இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்றால் உங்கள் மாதிரி இளைஞர்கள் கை மட்டுமே உள்ளது. அதை கருத்தில் கொண்டு செயல்படும்படி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் கைது. அடுத்ததாக நம்முடைய பள்ளிக்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய SMC தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மரியாதை செய்யும். அமர்ந்திருக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு GRT ஜுவல்லர்ஸின் காலை வணக்கம் தெரிவித்துக்கிறோம். GRT அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 ஒரு சிறிய கடையாக உஸ்மான் ரோடில் உருவாக்கப்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஐயா வந்து திருமதி ராஜேந்திரன் ஐயாவனால சிறிய கடையாக உருவாக்கப்பட்டது. இப்போ ஆலமரம் போன்று உருவாகிருக்குன்னா கடவுளோட ஆசீர்வாதம், மக்களோட ஆசீர்வாதத்தாலும் இவ்வளோ பெரிய. இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 வந்து டீச்சர்ஸ் டே வருது. இப்போ டீச்சர்ஸ் டே வந்து ஆனர் பண்ணுறதுக்காக எங்கள் ஐயா வந்து குருவஞ்சல் நியரஸ்ட் இருக்க ஸ்கூலில் எல்லாமே எடுத்து ஆனர் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சர்ஸ் டே வந்து 5th அன்றைக்கி எல்லா ஸ்கூல்லையும் அன்றைக்கி ஒரே நாள் பண்ண முடியாதுன்றதுனால பட் முன்னாடியே நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி டீச்சர்ஸ் ஆனர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்ப்பா. என்ன விஷயம்னா ஆனர் பண்ணுறதுன்னா நம்ம எப்பயுமே ஒரு ஆசிரியை வந்து ஏற்றி விடுறாங்கன்னா அவங்க வந்து எப்பயும்
பிரின்சிபல் மேமுக்கு வந்து நம்மளுடைய ஜிஆர்டி தரப்புல இருந்து பின்னஸ் அவர்களுக்கு நம்மளுடைய சிறப்பு விருது அவர்களுக்கு பாடல்கள் எல்லாம் கைத்தட்டுங்க. ஜூனியர்ஸ் கேர்ள்ஸ் லீடர்ஸ் கழகத்தினுடைய பொருளாளரும் மூத்த தலைவரும் அவர்கள் இந்த சான்றினை வழங்கும்படி கேள்வி துளசிங்க ஐயா அவர் கையில் தான் இந்த வாங்கிப்பார். கைத்தட்டல அவர். அடுத்தது அண்ணன் புளியக்குடி அவர்கள் கிளாப் பண்ண அது கூட முடியும். அடுத்தது ஹேண்ட்பால் ஜூனியர்ஸ் வின்னர்ஸ் கேர்ள்ஸ் அண்டர் 14 அதைக்குமா அப்புறம் மாற்றிக்க. மாடல் பிரின்சிபல் நம்ம ஒன்று ஒரு கிளாப் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஜெயா அவர்கள், நெக்ஸ்ட் சுகிலா அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், சம்பூர்ண சாந்தி அவர்கள், இந்துமதி அவர்கள். எந்த அளவுக்கு கிளாப் பண்ணி அந்த அளவுக்கு உடம்பு இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வேலை செய்யும். இதெல்லாம் ஒரு 3 வேலை செய்யணும் ஆர்கன்ஸ் வேலை செய்யும். ஆர் பேபி அவர்கள், அவர்கள் ஷீலா அவர்கள், சசிகலா அவர்கள், சாதனை படைத்துள்ளார். அடுத்து சப்ஜெக்ட் வாரியாக வெற்றிமாறன் 100க்கு 96 மார்க் வாங்கியுள்ளார். அடுத்து ஆங்கிலம் பி நிதிஷா 100க்கு 99 மார்க் வாங்கியுள்ளார். மேக்ஸ் வெற்றிமாறன் 97க்கு 100க்கு 97 மார்க் வாங்கியுள்ளார். இதன் முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன். சயின்ஸில் பி நிதிஷா 100க்கு 100 99 மார்க். மாணவிகளும் இது போன்ற நன்றாக படித்து நம் பள்ளிக்கும் நம் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் ஒரு சில வார்த்தை கூறுகிறேன். முதன் முறையாக 2014ஆம் ஆண்டு நான் பரிசு கொடுக்க தொடங்கும் போது முதல் மாணவி நிஷா 465 மார்க் எடுத்திருந்தார். தற்போது 2024-25 முதல் மார்க் பி நிதிஷா 485 மார்க் வாங்கி சாதனை படைத்துள்ளார். இது நம்முடைய கல்வியின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொண்டே முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆசிரியர் மேலாண்மை குழு, பள்ளி மேலாண்மை குழு அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது எண்ணங்கள் புலப்படையாக கொள்ள வேண்டும். இரண்டாவது சுதந்திரமாக நான் கருதுவது செல்வாக்கிலிருந்து விடுதலை. கற்சவி அஞ்சலில் கண்பிடித்து முகநூலில் முகம் பார்த்து கூகுளில் கூழ் குடித்து வலைத்தளங்களில் மோசமாக சிக்கிக்கொண்டு தொலைந்து போகின்ற சமுதாயம். எனவே நாடு எனக்காக என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டுக்காக நான் என்ன செய்தேன் என்று கேள் என்ற கென்னடி அவர்களின் புகழ்பெற்ற சிந்தனையை சிந்தையில் நிறுத்தி நமது சுதந்திரத்தை நலமோடும் பாதுகாப்போடும் நமது சுதந்திரத்தை கொண்டாடுவோம். எனது உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். Good morning to everyone present here. Today we have all gathered here to celebrate our Independence Day in a grand manner. On this day, 15th August 1947, India became free from British rule after nearly 200 years of struggle. This freedom did not come easily. It came after many years of hard work, pain and sacrifice by our brave freedom fighters. Great leaders like Mahatma Gandhi, Subhash Chandra Bose, Bhagat Singh, Sardar Vallabhbhai Patel and many others gave their lives so we could live freely. Our father of the nation, Mahatma Gandhi, believed in non-violence and truth. He said, "You may never know what results come out of your actions, but if you do nothing, there will be no result." As students, it is our duty to value this freedom by being disciplined, educated and kind. Today, we are fortunate that we are born in an independent country and we have our own fundamental rights. Our freedom is priceless and our brave soldiers fight continuously on borders to protect our country.
We should be grateful to our freedom fighters and our soldiers in the borders of India. We should feel proud to be an Indian. So on this occasion, let us all pledge to do our best and make our country the best country in the world. Thank you. Jai Hind. Today we are gathered here to celebrate the most important day in the history of our nation, our Independence Day. On the day 15th August 1947, our country became free from British rule. Thanks for the struggles and sacrifice for the great leaders like Mahatma Gandhi, Jawaharlal Nehru, Subhash Chandra Bose and many more. They fought bravely so that we could live in a free nation. Independence is just not about freedom from foreign rules. It is also about the freedom to live with unity, dignity and equality. It is our responsibility to protect our freedom by being good citizens. ஜெய்சங்கர் சார் அவர்களை வருவது அழைக்கிறேன். Certificate of Merit, first rank. பாராட்டு சான்றிதழுடன் கூடிய கேடயம் வழங்கப்படுகிறது. சாருலேகாவுக்கு அந்த பாராட்டு சான்றிதழுடன் கூடிய கேடயம் வழங்கப்படுகிறது. சுழற்கோப்பை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. அனைவரும் ரேஸ்மா 500க்கு 478 மதிப்பெண் பெற்றுள்ளார்கள். பாராட்டு வெற்றிமாறன் 500க்கு 465 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படும். மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சகிலா